Welcome to the program. My name is Daniel Sundarraj. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். என்னுடைய பேர் டேனியல் சுந்தர்ராஜ். We're going to look from Daniel chapter 4 verses 1 to 18, and this is part 7 in the series we are doing. இந்த நாளிலே நாம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். இது இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய 7ஆம் பாகமாய் இருக்கிறது. As you study this chapter, you will find out this is the only chapter written in the Bible by a Gentile king. இந்த அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு வேதாகமத்தில் இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான் ஒரு புறஜாதி ராஜாவால் எழுதப்பட்டது. The Gospel of Luke and the book of Acts were written by a Gentile doctor. லூக்கா சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு புறஜாதி மருத்துவரால் எழுதப்பட்டது. This book about Nebuchadnezzar and how he surrendered to God. இந்த புஸ்தகம் நேபுகாத்நேச்சார் பற்றியும் அவர் எப்படி தேவனிடத்தில் சரண் அடைந்தார் என்பதை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. God humbled him in chapter 3, and again in this chapter God humbles him. தேவன் நேபுகாத்நேச்சாரை ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்தில் தாழ்த்தினார். அதே போல இந்த 4ஆம் அதிகாரத்திலும் நேபுகாத்நேச்சாரை தேவன் தாழ்த்துகிறார். He finally realized that he had to surrender to God. முடிவிலே தேவனிடம் தன்னை சரணடைய வேண்டும் என்பதை உணர்ந்தார். Do you remember in chapter 3, Hananiah, Mishael and Azariah, known by their Jewish names, and they were called Shadrach, Meshach, Abednego by their Babylonian name. அனனியா, மிஷாவேல், அசரியா என்கிற யூதர்களின் பெயர்களை கொண்ட இந்த 3 பேரும் பாபிலோனிய பெயர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நெகோ என்கிற பெயர் மாற்றத்தை 3ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்ததை நினைவிருக்கலாம். They refused to bow down to the gold image that King Nebuchadnezzar has set up in the plain of Dura in Babylon. The king was very angry with them. பாபிலோனிய பள்ளத்தாக்காகிய டூராவில் நேபுகாத்நேச்சார் நிறுவிய பொற்சிலையை இந்த எபிரேயர்கள் வணங்காததை கண்ட ராஜா அவர்கள் மேல் கோபமாய் இருந்தார். King was very furious and he said, I'm going to make the fire 7 times hotter and throw you into the fiery furnace. கடும் கோபம் கொண்ட நேபுகாத்நேச்சார் கூறியது என்னவென்றால், இந்த அக்னி சூளையை 7 மடங்கு அக்னி உள்ளமயமாக மாற்றி உங்கள் 3 பேரையும் அதன் நடுவிலே வீசி விடுவேன் என்று கட்டளையிட்டார். It's interesting, he said in chapter 3 and verse 15, who is the God that can deliver you out of my hands? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சார் அவர்களை பார்த்து சவாலாக கேட்ட கேள்வி என்னவென்றால், என் கைகளிலிருந்து உங்களை தப்புவிக்கத்தக்க தேவன் யார் என்பதே. He's going to find out, in this chapter, and not only that, at the end of chapter 3, his confidence was shaken. 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் மற்றும் 4ஆம் அதிகாரத்தின் முடிவுக்குள் நேபுகாத்நேச்சாரின் தன்னம்பிக்கை அசைந்தது என்பதை பார்க்கிறோம். God spoke to the king Nebuchadnezzar in a miraculous way through these 3 Hebrew men. இந்த 3 எபிரேயர்கள் மூலம் தேவன் நேபுகாத்நேச்சாரோடு அற்புதமாய் பேசினார். At the beginning of chapter 4 and verse 1, Nebuchadnezzar makes a proclamation. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். I believe this chapter published throughout his entire kingdom. இந்த 4ஆம் அதிகாரத்தை பாபிலோன் ராஜ்யம் எங்கும் அச்சடித்து அனுப்பியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். Verse 1, Nebuchadnezzar the king, to all the peoples, nations and languages that dwell in all the earth, peace be multiplied to you. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. So he is addressing to the whole nation.
இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போமானால் நேபுகாத்நேச்சார் முழு ராஜ்யத்திற்கும் பிரகடனப்படுத்துகிறார். Verse 2 is making it very personal. இரண்டாம் வசனத்தில் நேபுகாத்நேச்சார் இதை தனிப்பட்ட ஒரு விஷயமாக வெளிப்படுத்துகிறார். I thought it to declare the signs and wonders the Most High God has worked for me. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. He's talking about the signs and wonders God worked for him. தனக்காக தேவன் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பற்றி சொல்லுகிறார். Verse 3, how great are his signs and how mighty his wonders. His kingdom is an everlasting kingdom and his dominion is from generation to generation. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். We see in the above 3 verses, Nebuchadnezzar is honoring and praising God of Abraham, Isaac and Jacob. இந்த முதல் 3 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுடைய தேவனை புகழ்ந்து துதித்து கனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். These 3 verses sounds radically different from the previous chapters. முதல் 3 அதிகாரங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் மிக தீவிரமாக எழுதப்பட்டுள்ளது. What a change or transformation we find in these 3 verses in the life of King Nebuchadnezzar. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை இந்த 3 வசனங்களும் வெளிப்படுத்துகிறது. These 3 verses almost sounds like they were taken from the Psalms of David. இந்த 3 வசனங்களும் தாவீதின் சங்கீதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது போன்று தோன்றுகிறது. He is ascribing honor and glory to God. தேவனுக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறார். Especially when you note in verse 2, he says in first person, I thought it good to declare. தேவனை பிரகடனப்படுத்துவது எனக்கு நல்லது என்று நேபுகாத்நேச்சார் 2ஆம் வசனத்தில் கூறுகிறார். God has been pursuing him. தேவன் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். God has been revealing himself to this pagan king and he finally surrendered to God. தேவன் தம்மை இந்த புறஜாதி ராஜாவுக்கு வெளிப்படுத்தின போது ராஜா தேவனுக்கு முன்பாக சரணடைந்தார். I believe Nebuchadnezzar will be in heaven. நான் நம்புகிறேன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய நித்தியத்தை பரலோகத்தில் இருப்பார் என்று. As we know from this book, King Nebuchadnezzar was a recipient of 2 dreams from God. நாம் பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து 2 சொப்பனங்களை இந்த நேபுகாத்நேச்சார் பெற்றார். In the first one we see that God revealed him about possession of the kingdoms after him. தன்னுடைய ஆளுகைக்கு பின்பு எந்த ராஜ்யத்தின் ஆளுகை இருக்கும் என்பதை முதலாம் சொப்பனத்தில் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். In the second dream, God through the dream we see an humbling experience which is predicted in the second dream. தாழ்மைக்குரிய அனுபவத்தை தேவன் 2ஆம் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். Verse 4 we read, I Nebuchadnezzar was rest in my house and flourishing in the palace. நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். He was just having a good time in the palace. அவர் தனது அரண்மனையில் நல்ல நேரத்தை கழித்து கொண்டிருந்தார். Verse 5 we see, I saw a dream which made me afraid, and the thoughts on my bed and my visions of my head troubled. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. As usual, he issues a decree to all the wise men, the magicians, astrologers, soothsayers,
and the Chaldeans to come to the palace, and they came, and this time king told them the dream. தான் செலுத்தின கட்டளையின்படி அரண்மனைக்கு வந்த சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயருக்கும் மற்றும் குறி சொல்கிறவர்களுக்கும் நேபுகாத்நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை கூறினான். Remember the first time in chapter 2, he did not tell them the dream. He wanted to know the dream as well as the interpretation. இரண்டாம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சொப்பனத்தை கூறாமல் வந்த அனைவரிடம் தான் கண்ட சொப்பனம் என்ன என்பதையும் அதன் விளக்கம் என்ன என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். Here in this second dream, he tells them the dream. He just wants them to give the interpretation of the dream. இங்கே நாம் பார்க்கிறோம், வந்தவர்கள் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கம் என்ன என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். We see that they couldn't give the interpretation of the dream. ஆனால் அவர்களால் அந்த சொப்பனத்தை பற்றியும் அதோடைய விளக்கத்தை பற்றிய வெளிப்பாடு கூற முடியாமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். This dream probably sounds easy to interpret. இந்த சொப்பனம் மற்றும் அதோடைய விளக்கத்தை மிக எளிதாக வெளிப்படுத்துவது போன்று தோன்றுகிறது. The problem is not they could not interpret the dream or give meaning of the dream. அவர்களால் சொப்பனத்தையும் சொப்பனத்துடைய விளக்கத்தையும் கூற முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனை அல்ல. This dream was not a good message to the king. இந்த சொப்பனத்தினுடைய செய்தி தங்கள் ராஜாவிற்கு நல்ல செய்தியாக காணப்படவில்லை. So I believe they did not have the courage to explain the dream to the king. அதனால்தான் அவர்களால் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் தைரியமாக கூற முடியவில்லை. So then we see Daniel came before the king at last. முடிவிலே தானியேல் ராஜாவுக்கு முன்பாக வந்தான் என்பதை பார்க்கிறோம். The Bible says, the king said that the spirit of the holy God is in you and no secret troubles you. Give me the interpretation of my dream. உனக்கு எந்த ரகசியமும் மறைவாய் இல்லாதபடியினாலே என்னுடைய சொப்பனத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும். See what he says to Daniel. The spirit of the holy God is in you and no secret troubles you. அவர் தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ பரிசுத்தமான தேவனுடைய ஆவியை பெற்றபடியால் உனக்கு எந்த ரகசியமும் மறைவாக இல்லை என்பதே. I don't know why he didn't call Daniel in the first instance. முதல் சம்பவத்தில் தானியேலை ஏன் அவர் அழைக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. At last the king turned to God's messenger. முடிவிலே ராஜா தேவதூதனிடம் திரும்பினார். In our life, that's what we do. We turn to God as a last resort. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படிதான் செய்கிறோம். தேவன்தான் தீர்வு என்று முடிவில் தான் தீர்மானிக்கிறோம். We say, I'll try this, I will try that. When finally all fails, then we turn to God. நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு தோல்வி அடைந்த பின்புதான் முடிவிலே தேவனிடம் திரும்புகிறோம். That's how often we do that. அப்படிதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை செய்து கொண்டிருக்கிறோம். How much better it would be for us to turn to God there as a first resource. தேவனிடத்தில் முதல்ல அவருடைய உதவியை நாடுவது எவ்வளோ நன்மையாக இருக்கும். In the next few verses, verse 10 onwards, Nebuchadnezzar tells Daniel his dream. 10ஆம் வசனத்துக்கு பின்பு நாம் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் தானியேலிடம் தன்னுடைய சொப்பனத்தை கூறுகிறார். Verse 10, these are the visions of my head while on my bed. I was looking, and behold, a tree in the midst of the earth, and its height was great. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். Verse 11, the tree grew and became strong, its height reached to the heavens, and it could be seen to the ends of all the earth. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம்
வானபரியந்தம் எட்டினது. Verse 12, its leaves were lovely, its fruits abundant, and in it was food for all. The beasts of the field found shade under it. The birds of the heavens dwelt in its branches, and all flesh was fed from it. அதின் இலைகள் நேர்த்தியும் அதின் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதின் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதின் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரத்து சில பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. This was the first section of his dream. This was an awesome tree. அவருடைய சொப்பனத்தின் முதல் பகுதியிலே நாம் காண்கின்றோம், இந்த மரமானது மிக சிறந்த ஒரு காட்சி அளிக்கிறது. From verse 13 onwards, we see there was a watcher and holy one coming down from heaven. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலன் ஆகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். Do you know we are all under angelic observation? உங்களுக்கு தெரியுமா, நாம் அனைவரும் தேவ தூதர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம் என்று. Angels are called watchers. தேவ தூதர்கள் கண்காணிப்பாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Verse 14, sentence was given by the Holy One to cut down the tree and cut off its branches, but only leave the stump and roots in the earth. Bind the stump with a band of iron and bronze. ஆனாலும் இதின் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. I want you to notice how the pronoun changes here. இங்கு இலக்கணத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And it says, let it be wet with the dew of heaven. அது பரலோகத்தின் பனியினாலே நனைக்கப்படட்டும். And it changes here the pronoun, let him graze with the beasts. இங்க ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம், மிருகங்களோட புல் மேய வேண்டும் என்பது. Let his heart be changed from that of a man, let him be given the heart of an animal. ஒரு மனுஷனுடைய இருதயம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு மிருகத்தினுடைய இருதயம் பொருத்தப்படட்டும். It talks about the tree first and then it says, let him graze, let his heart be changed. அது முதலில் மரத்தை பற்றி சொல்லி பின்பு அவன் புல்லை மேய்த்து அவன் இருதயம் மாற வேண்டும் என்பதே. You know, when you see this tree represents a man, it does not represent a kingdom, not a corporation or an institution, it just represents a man. இங்கு பார்க்கிறோம், அந்த மரமானது ஒரு ராஜ்யத்தை வெளிப்படுத்தாமல் அது ஒரு மனுஷனாக வெளிப்படுத்துகிறது. And it says, let 7 times pass over it. பின்பு அது 7 முறை தன்னை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிற்று. Just want to refer a portion of scripture in Psalm 1 verses 1 to 3. It says, blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinner, nor sitteth at the seat of the scornful, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, and it will bring forth its fruit in its season. His leaves shall also not wither, and whatsoever he doth shall prosper. முதலாம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை
மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே. Here it says clearly, it starts with blessed is the man, and then it goes on to he's like a tree that's planted by the rivers of water. இங்கு ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதாக திட்டவட்டமாய் சொல்லி அவன் ஒரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இருப்பான் என்று வெளிப்படுத்துகிறது. In chapter 4 we see a picture of God taking down that's big, mighty and strong. 4ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு வல்லமை படைத்த தேசத்தை எதிர்த்ததாக நாம் பார்க்கிறோம். Remember that tree was about a tree that was huge and it could be seen to the ends of the earth. அந்த மரமானது மிகப்பெரிய மரமாக இருப்பதாகவும் அதன் காட்சியை பூமியின் கடைய பரியந்தங்களிலும் காணக்கூடியதாக இருந்தது. There is a principle we see that, when someone, or a man or a woman, are proud and arrogant, God has to bring them low in order for them to surrender to Him. ஒரு கொள்கை இங்க இருக்கிறதாக நாம் காண்கிறோம். அது என்னவென்றால், ஒரு மனுஷன் பெருமையாகவும் மற்றும் கொடூரனாகவும் இருக்கும் பட்சத்தில் அவன் தேவனால் தாழ்த்தப்பட்டதோடு தேவனுக்கு சரணடைய பண்ணுகிறார். Bible says God resists the proud and gives grace to the humble. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறதாக வேதம் சொல்கிறது. So what do we want to be? எனவே நாம் என்னவாக இருக்க விரும்ப வேண்டும்? Do you want to be a proud person God resists, or do you want to be a humble person that God gives His precious grace unto? தேவனை எதிர்க்கிற பெருமை உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா, அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விலையேற பெற்ற கிருபை பெற்றுக்கொள்கிற மனுஷனாக விரும்புவீர்களா? Here we see, Nebuchadnezzar was a self-made man. இங்கே நாம் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் தன்னைத்தானே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கின்றான். We see in chapter 2 and 3, he acknowledged God, but he simply didn't surrender to God. இங்கே நாம் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் தேவனை அங்கீகரிக்கிறான். ஆனால் தேவனுக்கு தன்னை சரண் அடையவில்லை. Self-made man, a successful man, thinks he is the captain of his ship. தன்னைத்தானே உருவாக்கப்பட்ட மனுஷன் மற்றும் வெற்றி அடைந்த மனுஷன் நினைக்கிறான் அவன்தான் அவன் வாழ்க்கையின் அதிபதி என்று. Nebuchadnezzar resisted God, so he had to cut him down. நேபுகாத்நேச்சர் தேவனை எதிர்த்ததினாலே தேவன் அவனை தாழ்த்தினார். There is a lesson for you and me from this portion of scripture. இந்த வேத பகுதி மூலம் தேவன் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். God persuades us through His word and through the Holy Spirit. தேவன் நம்மை தேவனுடைய வார்த்தை மூலமாகவும் தேவனுடைய ஆவி மூலமாகவும் நம்மை வற்புறுத்துகிறார். If we continue to resist, God will cut you down. நாம் தேவனை எதிர்ப்போமானால் தேவன் நம்மை தாழ்த்துவார். This is because God loves us so much. நம்மை மிகவும் அன்பு கூறுகிறபடினாலே தான் இப்படி செய்கிறார். God loves us so much that He doesn't want us to go to hell. நாம் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதில் தேவன் நம் மீது மிகவும் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். In this portion of scripture we see in verse 17, this decision
is by decree of the watchers, and the sentence by the word of the holy ones, in order that the living may know that the Most High rules in the kingdom of men and gives it to whomsoever he will, and sets over it the lowest of men. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். Verse 18, this dream I Nebuchadnezzar have seen, now you Belteshazzar declare its interpretation. நேபுகாட் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தேஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். So this is the dream Nebuchadnezzar had, and he wanted Daniel to give the interpretation of the dream. இதுவே நேபுகாட் நேச்சார் கண்ட சொப்பனம். இந்த விளக்கத்தை தானியேல் கூற வேண்டும் என்று நேபுகாட் நேச்சார் விரும்பினார். This is where we're going to stop in this part, and probably we'll continue in the next part with Daniel's interpretation. இதுவே இந்த பகுதியின் கடைசி பாகமாக இருக்கிறது. அடுத்த பகுதியில் தானியேல் சொன்ன விளக்கத்தை நாம் பார்ப்போம். You know, the king could not see himself in the dream. நேபுகாட் நேச்சாரால் தன்னுடைய சொப்பனத்தில் தன்னை பார்க்க முடியவில்லை. Sometimes we live our lives in a fog of self-deception. ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில சுயத்தினாலே ஏற்படுற வஞ்சனையினாலே வஞ்சிக்கப்படுகிறோம். God was in pursuit of King Nebuchadnezzar. தேவன் நேபுகாட் நேச்சாருக்கு பின் செல்லவில்லை. God had to deal with him in order for him to surrender his life to God. ஆண்டவர் அவனோட தனிப்பட்ட விதத்தில் முறையிட்டு தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சரணடைய வேண்டும் என்று விரும்பினார். I want you to think what the Holy Spirit is saying to you through this scripture. இந்த வேத பகுதி மூலமாக ஆவியானவர் உங்களோட என்ன இடைப்படுகிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Maybe there are areas of your life that you need to put right with God. ஒருவேளை நிறைய விஷயத்தில் தேவனோட நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று காணப்படலாம். Or maybe you need to come to know Jesus Christ as the Lord and Savior in your life. ஒருவேளை இயேசுதான் இரட்சகர் என்றும் இயேசுதான் தேவன் என்றும் நீங்கள் அறிந்தவர்களாக காணப்படலாம். Psalm 139 verses 23 and 24 says this way, search me, O God, and know my heart. Try me and know my thoughts. See if there be any wicked way in me. Lead me in the way everlasting. சங்கீதம் 139 23 மற்றும் 24 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Just want you to think what the Holy Spirit of God is saying through this portion of scripture. முதலில் இந்த வேத பகுதி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். Have you given your life to the Lord Jesus Christ? Have you surrendered your life to the Lord Jesus Christ? If not, you can do so right now. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இப்போது நீங்கள் செய்யலாம். We looked at the example of a great king. ஒரு மிகப்பெரிய ராஜாவுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம்.
how finally he surrendered to God. அவர் எப்படி கடைசி தருணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று சரணடைந்தார் என்பது. Let me lead you in a prayer, if you can repeat after me. நான் உங்களை ஜெபத்திற்குள் நடத்த விரும்புகிறேன். நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு எனக்கு பின்பாக சொல்லவும். Our living Heavenly Father, we come to you in the name of your Son Jesus Christ. ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Lord, I am a sinner. I know that Lord Jesus Christ died for me on the cross of Calvary, took all my sins upon himself, and he died and rose again on the third day. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. கல்வாரியின் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு எனக்காக மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். I believe that Jesus Christ died for me and rose again on the third day according to the scriptures. வேத வாக்கின்படி என் பாவங்களுக்காக இயேசுவானவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus, come into my life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கையில் உம்மை அழைக்கிறேன். Forgive me all my sins. Cleanse me with your precious blood. Be Lord in my life. பாவங்களெல்லாம் மன்னித்து உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து என்னுடைய ஆண்டவராக இருக்கும்படி உம்மை அழைக்கிறேன். I surrender my life to you. In Jesus' name, Amen. என் வாழ்க்கையை உம் கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். If you prayed this prayer, find a local church and be in fellowship with them. We would like to hear from you as well. Please use the email address that's shown on this program. God bless you. இந்த ஜெபத்தை செய்த பிறகு உங்கள் அருகாமையில் இருக்கும் ஒரு திருச்சபையில் ஐக்கியம் கொள்ளுங்கள். உங்களை பற்றிய தகவலை அறிய விரும்பும் எங்களுக்கு கீழ்காணும் இமெயில் அட்ரஸ் மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் தகவல்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.